اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم نهى عن الوصال. قالوا إنك تواصل. قال إني لست كهيئتكم إني أعلم وأسقى إني أطعم وأسقى أو قال النبي صلى الله عليه وسلم صدق النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தொடர் நோன்பு நோற்பதற்கு வந்துள்ள தடை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு நோற்கலாகாது என தடை விதித்தார்கள். நீங்கள் தொடர் நோன்பு நோக்கிறீர்களே என்று மக்கள் வினவினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த விஷயத்தில் உங்களை போன்றவன் அல்ல, எனக்கு இறைவனிடம் இருந்து உணவும் பானமும் வழங்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தொடர் நோன்பு என்றால் என்ன? இதற்கு விசால் என்பதாக அரபியில் சொல்வார்கள். இன்று நோன்பு சஹருடைய நேரம் இங்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் வச்சுக்கிறோம். நோன்பு சஹர் செஞ்சு நோன்பு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இவர்கள் எத்தனை நாட்களானாலும் உண்வது பருகுவது தன்னுடைய பாலியல் உணர்வு எல்லாவற்றையும் இவர்கள் தவிர்த்து விடுவார்கள். இரவும் சரி பகலும் சரி. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கூட இவர்கள் நோன்பு திறக்கவும் மாட்டார்கள். அதற்கு பின்பதையும் இவர்கள் உண்பது பருகுவதையும் அனைத்துமே இவர்கள் நிறுத்தி வைத்து விடுவார்கள். தொடர்ச்சியாக அப்படி வச்சுக்கிட்டே போறது. தொடர் நோன்புகள் விடாமல் இரவு பகலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது. இதுக்குத்தான் சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான நோன்பு வைப்பதை தடை செய்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி நோன்பு வச்சார். அவங்க அதிகமான சமயங்களில் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பாங்க. மாசமா ஒரு மாதம் ஆயிரும் விடாம நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன செஞ்சுவாங்க, விட்டுவாங்க. நல்லபடியா நம்ம சகஜமான முறையில் சாப்பிடுவாங்க, உண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இது போல சஹாபாக்கள் கேட்டுட்டு இருக்கையில அப்ப கேட்டாங்க, யார் சொல்ல நீங்க வைக்கிறீங்க, நாங்க வைக்கக்கூடாதுன்னு எங்களை சொல்றீங்க, நீங்க இது போல வைக்காதீங்க அப்படின்னு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல, எனக்கு அல்லாஹு தஆலாவுடைய புறத்தில் இருந்து உணவு பானம் எல்லாம் அதனுடைய அந்த தாக்கத்தை, உணவு பானம்னா அல்லாஹு தஆலாவுடைய புறத்தில் இருந்து அப்படி வந்து ரசூலுல்லாஹி கொடுக்கிறது இல்லை, அதனுடைய தாக்கத்தை கொடுக்குகின்றான். உணவு சாப்பிட்டோம்னா என்ன வலிமை கிடைக்குமோ அந்த வலிமை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். தண்ணீர் குடித்தால் தாகம் எனக்கூடிய ஒன்று தீரக்கூடியதாக இருக்கின்றது, அந்த வலிமை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்ன உடனே சஹாபாக்களுக்கும் ஒரு இது இருந்தாலும் நம்மளும் வப்பமே. சில விஷயங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது அதை செய்வாங்க. நம்ம மக்கள்கிட்ட உள்ள பழக்கம் தான். அதுபோல இவங்க என்ன செஞ்சாங்க, நபி தஆலா ஒரு நாள் 2 நாள் வைக்கிறதுனால தவறு கிடையாது. இப்போ நோன்பு வைக்கிறாருன்னா ஒரு தொடர் நோம்பாக ஒரு 3 நோன்பு வைக்கிறாங்க, இதை மட்டும் வச்சுட்டு 2வது விட்டுறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தொடர்ச்சியான மாச கணக்காக வைக்கிறது, இது போல செய்யாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க. இப்ப சஹாபாக்கள் பார்த்தாங்க, சரி நம்ம வைப்போமே அப்படின்ட்டு இவங்க வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வைக்கிறதுக்கு முன் வந்த பொழுது ரசூலுல்லாஹி பார்த்தாங்க, ஏன்னா தடை என்பது விதித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு மாறாக மீறி வைக்கப்பட்டால் அது பெரும் குற்றமாக ஆயிடும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு ரமலானுடைய மாதம், சரி இந்த மாதம் நீங்க நோன்பு வச்சுக்கோங்க. நோன்பு வைக்கிறாங்க. பின்னுள்ள ஹதீஸ்களில் அதை பற்றி விவரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியுடைய நிகழ்வுகளை சொல்கின்றார்கள். மக்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோட்டவர்களாக இருந்தாங்க. ஒரு மாத காலங்கள் முடிந்து விட்டது. மராது பிறைகள் அடுத்த பிறந்த உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நோன்பு வைக்காதீங்க, விட்டுங்க அப்படின்னா. ஏன் ரசூலுல்லாஹ் இதோடு நாங்க இனி வைக்கக்கூடாதா, இனி நீங்க வைக்கக்கூடாது, உங்களுக்கு தடை இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த பிறை மத்திரம் தென்படாமல் இருந்திருந்தால், இந்த பிறை மட்டும் அடுத்த பிறை இருக்குது தென்படாமல் இருந்திருந்து இது தொடர்ச்சியாக இந்த மாசம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் உங்களை ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ஒரு மாதம் முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். ஆனா தென்பட்டதுனால நான் இப்ப பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு. அது மொத்தம் தென்பட்டு இருந்து நீங்க நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இயலாத அளவிற்கு தொடர்ந்து ஒரு நோன்பு நோற்பதை மேலும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கள் தொடர்ந்து நோன்பு நோற்பதை அப்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்கள விட்டு வளரக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத இந்த சூசாமான முறையில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. உங்களை நான் நோன்பு நோக்க சொல்லியிருப்பேன், ஆனா அது உங்களுக்கு பெரும் பலகீனத்தையும் கொடுக்கும், உடல் ரீதியில் பலகீனத்தையும் கொடுக்கும். உங்களுடைய ஒரு அச்சப்பாட்டில் நீங்க மொத்தத்துக்கு வளரக்கூடிய நிலைமை ஆயிருக்கும். ஆனா தெரிஞ்சிருச்சு. இதனால அவங்கள நோன்பு நோற்பதிலிருந்து விலக்கிக் கொள்வதை நான் என்ன செஞ்சிட்டேன், இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்க நோன்பு இனிமேல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதனால நான் தடை விதிக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்பொழுது சொல்கின்றார்கள், அந்த ஒரு மாத காலங்களில் இவர்கள் நோன்பு நோற்ற பொழுது இடுமும் தோளுமாக மிகவும் மெலிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். சஹாபாக்கள் மிகவும் பலகீனப்பட்டவர்களாக, அவங்க எல்லாம் அப்படியே கூணம் வந்தது போல, இந்த இது போல அப்படியே ஆள் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. உடம்பு உடைஞ்சது மட்டும் இல்ல, பலகீனப்பட்டவர்களாக ஆகிட்டாங்க. இப்ப இதனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதனுடைய விளைவு என்னங்கிறது தெரியுது. தொடர்ந்து நோன்பு நோற்பதின் காரணத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு உடல் குன்றக்கூடியதாகவும் பலகீனப்படக்கூடியதாகவும், இதனால் சில உபாதைகள் வியாதிகளை ஏற்படுத்தும் அளவிற்கு கொண்டு போயிருது. இதனால்தான் நாம் தொடர் நோன்பை தடை செய்கின்றோம் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னதுக்குரிய அர்த்தங்கள் இதுதான். ஆனா ஒரு நாள் 2 நாள் வைத்துக் கொள்வது என்பது தவறில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.